ஹாய் டியாஸ், வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம சுடிதாரில் வித்தவுட் லைனிங் சுடிதார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக் மட்டும் எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் வந்துட்டு நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ஸோ மடித்து போட்டதுக்கப்புறமா மேலே வந்து 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விடுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுடிதாருக்கு எப்போவுமே எவ்வளோ வைக்கணும், கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும்னா 2.5. ஓகேங்களா? அந்த 2.5 வந்து வச்சுக்கணும், மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஹைட்டு. ஓகே, ஸோ சுடிதார் அப்படிங்கிறதுனால 5 to 6 வரைக்கும் வச்சிங்கன்னா போதுமானது. இப்போ நான் 5 வைக்கிறேன். 5 வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுறேன். கோடு போட்டுட்டு மேலே 2.5னா கீழே எவ்வளோ தான் இருக்கும், 2.5 இன்ச்சு தான் இருக்கும். அந்த 2.5 இன்ச்சை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ போட்டதுக்கப்புறமா கழுத்து வந்துட்டு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே 1லேருந்து 2 இன்ச் வரைக்கும் உங்களோட விருப்பம்தான். ஸோ சுடிதார் அப்படிங்கிறதுனால நீங்கள் 2 இன்ச் வைக்காமல் 1 இன்ச் வச்சிங்கனாலும் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஓகேவா? நான் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். ஸோ 1.5 இன்ச் வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வேணும், கழுத்தோட அந்த வித்து வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 இன்ச் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கணும். சரிங்களா? எங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாச் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ லைனிங் கிளாத் இல்லை எந்த கிளாத் இருந்தாலும் சரி, அந்த கிளாத் எடுத்துக்கணும். வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். கேன்வாஸ் வச்சு 1 இன்ச் கேப் சைடில் விட்டுக்கணும். மேலே வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுலேயும் ஒரு நாச் கொடுத்துக்கணும். சென்டரில் நாச் கொடுத்துட்டு இப்போ இதை விரித்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேன்வாஸில் ஒரு பக்கம் தான் வரைஞ்சிருக்கேன், இன்னொரு பக்கம் வரையணும் இல்லையா, அதுக்கு அந்த சைடில் இருக்கிற அச்சு வந்து இந்த கேன்வாஸில் அப்படியே தெரியும். அது என்ன பண்ணிக்கணும்னா இப்படி வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அந்த அச்சு வந்து கரெக்டாக தெரியும், அது மேலேயே வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சதுக்கப்புறமா மேலே கரெக்டாக சென்ட்ரு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, அந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைன்லேயே அழகாக அந்த கழுத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க, இல்லை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா எக்ஸஸ் துணி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதை மடித்து அப்படியே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணிக்கணும், ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கணும். கரெக்டாக அந்த யூ ஷேப் கரெக்டாக கொண்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி கேன்வாஸ் மடங்கிடவும் கூடாது, கரெக்டாக அந்த யூ ஷேப் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு மெயின் கிளாத்துன்னா இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு இதில் சென்ட்ரு பார்த்து என்ன பண்ணிக்கணும், ஒரு நாச் வந்து கொடுத்துக்கணும். நாச்சுனா என்னது, ஒரு சின்ன கட் வந்து கொடுத்துக்கணும். சரிங்களா? பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போது நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? கேன்வாஸ் வந்துட்டு மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு திரும்ப மறுபடியும் நம்ம ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அது மேலேயே திரும்ப மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும்.
ஸ்டிச்சிங்கை ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது, ஒரு 3 பாயிண்ட்ஸ் விட்டு கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன சின்ன நாட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். சின்ன சின்ன நாட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. ஸோ இப்படி உள் பக்கமாக திருப்பிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா செட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கழுத்து திருப்பதுக்கு முன்னாடி சென்டரில் ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம். எங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் வந்து ஒரு படிமான தையல் விரித்து விட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ போட்டதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது டேர்ன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திருப்பி மறுபடியும் அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், கார்னர் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் அடுத்த கார்னர், இதை வந்து நீங்கள் 1 இன்ச்சுக்கு மடிக்கிறதா இருந்தாலும் மடிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ணிடுங்க. இது வந்து உள்பக்கமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நெக் வந்து அழகாக வந்திருக்கும். இது வந்து வித்தவுட் லைனிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நெக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து டிசைன் நெக் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ்.